தென் மாவட்டங்களில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை பறக்கும்படை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? நாகராஜன், நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டத்திலிருந்தும் அதிக அளவில் கன்னியாகுமரி, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனிம வளங்கள் போலி ரசீதுகள் மூலமாக, அதுபோல அதிகாரிகள் போலி முத்திரைகள் மூலமாகவும் பயன்படுத்தி கடத்தப்படுகிறது என்ற புகார் பல்வேறு தரப்பிலிருந்து வந்து கொண்டிருந்தது. இதுக்காக சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஆங்காங்கே பல இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் இதற்காக திடீரென ஒரு பறக்கும்படை குழுவை அமைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பறக்கும்படை குழுவினர் ஆங்காங்கே சோதனையிட்டு திடீர் சோதனையிட்டதில் கங்கை கொண்டான், நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் அதிக அளவில் உரிமம் இல்லாமல், சரியான உரிமம் இல்லாமல் லோடு ஏற்றி சென்ற டாரஸ் லாரி ஒன்றை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அதே போல தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ஆழ்வார்குறிச்சியிலும் இதே போல ஒரு அதிகமான லாரி ஏற்றுக்கொள்வதிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு பகுதியில் இந்த போல லாரியில் ஏற்றி சென்ற அதிகமான டாரஸ் லாரியில் அதிக லோடு ஏற்றி சென்ற, அதுவும் உரிமம் இல்லாமல் கொண்டு சென்ற கனிம வளத்தை பிடித்திருக்கிறார்கள். இப்படி 4 லாரிகளை தற்பொழுது கனிம வளத்துறை அதிகாரிகள், சுரங்கத்துறை அதிகாரிகள் பிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த நடவடிக்கை கண்டிப்பாக பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் போராட்டங்கள் நடத்தி அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் இப்போது தற்பொழுது பறக்கும்படை அதிகாரிகள் நேரடியாக களம் இறங்கி தற்பொழுது 4 லாரிகளை பிடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஆனாலும் இந்த போன்ற நடவடிக்கைகள் தொடருமானால் கண்டிப்பாக இந்த கடத்தப்படும் எண்ணிக்கை என்பது குறைய வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகளில் நெல்லை மற்றும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து கேரளாவிற்கு இந்த கனிம வளங்கள் ஏற்றிச் செல்வது தொடர்கதையாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் இது போன்ற பறக்கும்படையினரின் ஆய்வால் சரியாக உரிமம் பெற்ற லாரிகள் கொண்டு போக முடியும். அதே போல எந்த அளவுக்கு அவர்கள் அனுமதித்திருக்கிறார்களோ அந்த அளவு மட்டுமே அந்த சரக்குகளை கொண்டு கையாள முடியும் என்பதும் தெரிய வரும். இதன் மூலமாக சட்ட விதிமுறைகளுக்கு மீறி கொண்டு செல்லக்கூடிய கனிம வளங்கள் கடத்தப்படுவது என்பது தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது.